அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த பள்ளியின் முதல்வர் தந்தை அருள்பணி சாலமன் அவர்களே, இயக்குனர் தந்தை அருள்பணி விமல் அவர்களே, சேலம் மறை மாவட்டத்தில் பள்ளிகளை நல்ல விதமாக நடத்த எனக்கு துணை புரிகின்ற அன்பார்ந்த தந்தையர்கள் ஜான் கென்னடி, கிரகரி ராஜன் என்னும் அருள் பணியாளர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இங்கே கலந்து கொள்கின்ற அன்பார்ந்த அருட்சகோதரிகள், நம்முடைய FIHM சபையை சார்ந்த அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, மாண்பமை ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற அன்பார்ந்த பெற்றோர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே, நலம் விரும்பிகளே, உங்கள் எல்லாரையும் சேலம் மறை மாவட்ட ஆயர் என்கின்ற முறையிலே இந்த நேரத்திலே நான் வாழ்த்துவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் சன்மகன் சான்றோன் என கேட்ட தாய், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். இப்படியெல்லாம் பல்வேறு குரல்கள் பிள்ளைகளை பற்றி, பெற்றோரை பற்றி நமக்கு நல்ல பாடங்களை எடுத்து சொல்லுகின்றன. பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. என்னை விட என்னுடைய பிள்ளைகள் அறிவுமிக்கவர்களாக இருக்கிறார்களே என்று ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி மகிழ்ச்சி அடைவதுதான். அப்படித்தான் இந்த ஜான் பிரிட்டோ பள்ளியின் மாணவ மாணவிகளை இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். இந்த பெற்றோருக்கு இறைவன் கொடுக்கின்ற மிக பெரிய கொடை, திருவள்ளுவரே சொல்வது போல, பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. நாம் பெறக்கூடிய செல்வத்தில் எல்லாம் மிகச்சிறந்தது எது தெரியுமா? புத்தி நிறைந்த, அறிவு நிறைந்த பிள்ளைகளை பெறுவதுதான். இந்த பிள்ளைகளை பெற்றதற்காக அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எழு பிறப்பும் தீயவை தீண்டா, பழி இறங்கா பண்புடை மக்கள் பெறேன். 7 பிறப்பு, அது நம்புறவங்க இருந்தா எத்தனை பிறப்பு இருந்தாலும் எந்த கெட்டதும் நடக்காதான். எப்போ பண்புடைய மக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால், பண்புடைய மக்கள்தான் இங்கே உருவாக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மீது உள்ள அக்கறை, பாரதி குழந்தையை கண்ணனாக, கண்ணம்மாவாக நினைத்து பாடியது இந்த நேரத்திலே நமக்கு நினைவுக்கு வருகிறது. சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி. இப்படித்தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறீர்கள். குழந்தையின் முகம் சிவந்தால் நிச்சயமாக உங்கள் மனசு சஞ்சலமாகும். நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. இந்த குழந்தைகளுடைய நெற்றி சுருங்க கண்டால் உங்கள் நெஞ்சம் நிச்சயமாக பதைக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் மீண்டும் மீண்டும் உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பவர்கள், அவர்களுக்கும் அப்படித்தான் நிகழும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் நமக்கு ஏற்கனவே தெரியும்.
உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சம் உதிரம் கொட்டுதடி. கணவன் மனைவியை பார்த்து பாடுவதல்ல, பெற்றோர் பிள்ளையை பார்த்து பாடுவதுதான் இது ஒரிஜினல். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சம் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நீர்தானோ. அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் உயிர்தான் உங்கள் பிள்ளைகள். சொல்லு மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய். உன்னுடைய மழலை சொல் என் துன்பத்தை தீர்த்துவிடும். அதை தாண்டி முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய். இந்த குழந்தைகளின் சிரிப்பு போதும், நம்முடைய கெட்ட குணம் எல்லாம் மறைந்துவிடும். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். தொடக்கத்தில் இந்த குழந்தைகள் பாடிய இறை வணக்க பாடல் எல்லாமே, அவர்கள் காட்டிய ஆரத்தி எல்லாமே நம் மூர்க்கம் தீர்க்கத்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த குழந்தைகளுடைய திறமையை இந்த மேடையிலிருந்து பார்த்து மகிழ்வீர்கள். மக்கள் மெய் தீண்டினால் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டால் இன்பம் செவிக்கு. அவர்களுடைய குரலை கேட்டார், அவர்கள் ஆடுவதை கண்டார், நாம் எல்லாரும் இன்பம் அடைவோம். பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளுடைய உருவாக்கம் எங்களை பொறுத்த மட்டில், சேலம் மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அவர்களுடைய இதயம் உருவாக வேண்டும். உண்மையாகவே கல்வி கற்கிறவர்கள், மிக உன்னதமானவர்கள், கற்காதவர்கள், உருவாக்கம் பெறாதவர்கள், கல்லை விட மோசமானவர்கள் என்று நாலடியாரிலே வாசிக்கிறோம். கல் நனி நல்ல கடையாய மாக்களின் சொல் நனி தாம் உணரா ஆயினும் இன்னினியே நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாம் உதவலான் என்கின்றார் நாலடியார். அதாவது படிக்கலன்னா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ கல்லுன்னு சொல்லக்கூட கூடாதான். கல்லை விட மோசமா, கல்லில் நிற்கலாம், கல்லில் உட்காரலாம், கல்லில் படுத்துக்கலாம், கல் எப்போ தேவையோ அதை எடுத்து பயன்படுத்தலாம், உன்னை எதுக்குமே பயன்படுத்த முடியாது என்று தமிழ் இலக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். கல்லை விட மோசமானவர்கள் கற்காதவர்கள் என்றால் பார்த்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய விருப்பம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நான் பல முறை நினைப்பதுண்டு, எதற்காக இந்த பள்ளிகள்? தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்பவர்களுக்குத்தான். எத்தனையோ அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்கள் பணிபுரிகிறார்களா என்றெல்லாம் நினைப்பதுண்டு. இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் இரக்கம் பெருக வேண்டும். பாருங்கள், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. படிச்சு என்னையா பிரயோசனம்? மற்றவர்களுக்கு வியாதி வந்தால், மற்றவர்கள் துன்புற்றால் உன்னுடைய துன்பமாக, உன்னுடைய நோயாக நீ நினைக்கவில்லை என்றால் படித்து என்ன பிரயோசனம்? எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே கற்றுக்கொள்பவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள் பிறரின் நோய் தன் நோய் போல் கருதுகின்றவர்கள் உருவாக்குகின்றார்கள், உருவாக்கப்படுகின்றார்கள் என்று சில நேரத்தில் நான் ஆறுதல் அடைகிறேன். பாருங்க, அறிவு இருக்கு அப்படின்னா மூளை மட்டும் வளர்ந்தால் போதாது. எது உண்மையான அறிவு? அறிவினருள் எல்லாம் தலை என்ப எது தெரியுமா? செருவார்க்கும் செய்யாவிடல், தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அப்படின்னா என்ன? கெட்டது செய்கிறவங்களுக்கும் பொறுமை காட்டுறது, அவர்களையும் மன்னிப்பது. மன்னிக்கின்றவர்கள் இந்த பள்ளியிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் அப்போதே சொன்னார், இன்னா செய்தார்க்கும் பொறுத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல் என்று. முக்கியமாக அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே,
அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த தமிழ் இலக்கியத்திலிருந்தே கல்வி எதை நம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பது மிக தெளிவாகின்றது. ஆசாரக்கோவை என்ற நூலில் எவ்வளோ அழகாக இந்த குணங்கள் எல்லாம். முதல்ல நன்றி இருக்கணுமா. கல்வி கற்பவர்கள் கற்பிப்பவர்கள் நன்றியோடு வாழ வேண்டுமா, பொறுமை இருக்க வேண்டுமா. ஒவ்வொன்றை பற்றியும் நான் இந்த நேரத்திலே சொல்லவில்லை. இன்சொல் பேச வேண்டுமா. டிவியில் பார்த்தா, மொபைலில் பார்த்தா, படத்தில் பார்த்தா, எங்கே பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, சண்டை, அசிங்கம். இன்சொல் பேசுகிறவர்கள் தான் கற்றவர்கள் என்று காட்டுகிறார்கள் பாருங்கள். இன்னா செய்யாமை, எல்லாருக்கும் நல்லது செய்வது, இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் கற்பித்தார். உங்களுக்கு துன்புறுத்துவோருக்கு கூட நல்லது செய்யுங்கள் என்று. ஒப்புரவு, நல்ல நட்பு, இவைதான் கல்வியின் பயன்கள் என்று ஆசார கோவையிலே வாசிக்கின்றோம். அதுவும் இந்த ஜான் பிரிட்டோ பள்ளியில் ஆண்களும் பெண்களும், ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் படிக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் கற்பிக்கின்றார்கள். பல நேரங்களில் பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அதனால்தான் இந்த ஆண்டு UNO அனைத்துலக பெண் விவசாயிகளின் ஆண்டாக கொண்டாடுகின்றது. பெண்களை மதிக்க வேண்டும். நீதி நூல் மைந்தற்கு நிகழ்த்தி மென்மலர் ஓதியர்க்கு ஓதிடாதல் ஒழித்தல் மெய்யினில் பாதியையே அலங்கரித்து பாதிமெய் மீதினில் அணியின்றி விடுத்தல் ஒக்குமே என்கிறது நீதி நூல். பையங்களுக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு பெண்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவில்லை என்றால், உடம்புல பாதி மட்டும் மேக்கப் போட்டுட்டு மீதி பாடுவிக்கு ஒன்றுமே செய்யலைன்னா, பாதி மட்டும் அழகாக அலங்கரிச்சுட்டு மீதி பாதி அலங்கரிக்கவில்லை என்றால் எவ்வளோ அசிங்கம். பெண்கள் சமத்துவம் மதிக்கப்பட வேண்டும். முக்கியமாக இன்றைக்கு நம்முடைய அருள் பணியாளர்கள் தேர்ந்தெடுத்த இந்த 25 பெண்களுக்கு மீண்டுமாக கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி கூற, பாராட்ட உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஏற்கனவே நாம் கேட்டோம், உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழைப்பவர்களுடைய, அதுவும் முக்கியமாக விவசாயிகளுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளே, பல்வேறு பணிகளிலே, தொழிலிலே அல்லது அலுவலகத்திலே வேலை செய்கின்ற மற்றவர்களே, இந்த விவசாயிகள் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது என்பதை மனத்தில் கொண்டு எப்போதும் அவர்களை துச்சமாக மதியாமல் அவர்களை மதித்து அவர்களோடு நல்ல உறவு கொண்டு வாழ இன்றைக்கு இந்த ஜான் பிரிட்டோ பள்ளி வழியாக நீங்கள் நினைவுறுத்தப்படுகிறீர்கள். விவிலியத்தில் பழமொழிகள் இப்போது நீதிமொழிகள் என்று சொல்லப்படுகிறது. அதில் கடைசி அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஒரு நல்ல பெண், அதுவும் விவசாயம் செய்கிற பெண் கடவுளை மகிமைப்படுத்துகிறார் என்று. தன் வேலைகளை விருப்புடன் தானே செய்வார். வணிக கப்பல் போல அவர் இருப்பார். உணவுப் பொருட்களை கொண்டு வருவார். வைகரையில் துயில் எழுவார். வீட்டாருக்கு உணவு சமைப்பார். வேலைக்காரிகள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். நிலத்தை வாங்கும்போது தீர எண்ணி பார்த்து வாங்குவார். தன் ஊதியத்தை கொண்டு கொடிமுந்திரி தோட்டம் அமைப்பார். சுறுசுறுப்புடன் உழைப்பார். ஊக்கம் குன்றாது அயர்வின்றி நாள் முழுதும் உழைப்பார். இன்றைக்கு இவ்வாறு உழைக்கின்ற அத்தனை பேரையும் நன்றியோடு நினைக்கின்றோம். தொடக்க நூலில் 24ஆம் அதிகாரத்தில் அந்த ரெபேக்கா என்ற பெண் ஈசாக்குக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய தாராளம், ஐயா நீங்கள் தண்ணீர் குடியுங்கள், இறைத்து தருகிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு வந்த 10 ஒட்டகங்களுக்கும் கூட நான் தண்ணீர் மொண்டு தருகிறேன். அம்மா, உன் வீட்டுக்கு வந்து தங்கலாமா? எங்கள் வீட்டில் போதுமான இடம் இருக்கிறது. உங்கள்
ஒட்டகங்களுக்கு வைக்கோல் இருக்கிறது, உங்கள் ஒட்டகங்களுக்கு இடமும் இருக்கிறது, புல் இருக்கிறது என்று வரவேற்றாரே. தாராளம், கடின உழைப்பு, எல்லாரோடும் அன்போடு பழகுதல், இதுதான் ரெபெக்கா. அப்படிப்பட்டவர்கள் தான் பெண் விவசாயிகள். தங்களை மறந்து தங்கள் குடும்பத்துக்காக, தங்கள் பெண்களுக்காக, தங்கள் ஆண் குழந்தைகளுக்காக பாடுபட்டு உழைக்கின்ற இந்த தாய்மார்கள் முன் நாம் எல்லாரும் தலை வணங்க வேண்டும். இந்த நல்ல நாளில் ஜான் பெல்டோ பள்ளி இவர்களை கௌரவிப்பதும், இன்னும் இந்த பள்ளி வழியாக உருவாக்கம் பெறுகின்ற அத்தனை மாணவர்களும் அத்தனை குடும்பங்களும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.